ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். 2026 இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒவ்வொரு மாதமே ரொம்ப முக்கியமான மாதம், கிரக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி. அப்படி இப்போ இந்த ஜூன் மாதமும் ரொம்ப முக்கியமான மாதமாக அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் நாட்களும் ஸ்பெஷல் கிரக பயிற்சிகளும் தான். இந்த மாதத்தில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 31ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன ஸ்பெஷல் நாள்னு பார்த்திங்கன்னா, இந்த நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பான அமாவாசை. ஏன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசை. இந்த அமாவாசையை முன்னிட்டு இந்த அமாவாசையில் கிரகங்கள் சேர்றதோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். பட்ட கஷ்டம் எல்லாமே விடிவு காலத்தை கொண்டு வரப்போகுது. ஸோ உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன விடிவு காலம் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற பலன்களை தான் பார்க்க போகிறோம். சிம்மம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன காலம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பரிகாரமாக சிலது செய்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்பது குறிப்பிடப்படுது. பாவங்கள் எல்லாம் தீரும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதனால் கஷ்டம் பாவம் தீர என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவில் எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிவன்மலையை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். சிவன்மலையை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க முதல்ல இந்த கோவில் பற்றிய சில முக்கியமான சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய முருகர் தான். இங்கே இருக்கக்கூடிய முருகர் என்ன பண்ணுவார்னா, பக்தருடைய கனவுல வந்து குறிப்பால் சில பொருட்களை உணர்த்தி அந்த பொருளை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த பொருள் உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். அந்த மாதிரி வைத்து செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், இல்லை பேடாகவும் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. ஸோ வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விதமாகவும் இருந்திருக்கு, நிறைய கெட்ட விதமாகவும் இருந்திருக்கு. ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் மட்டும் இருந்ததில்லை. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முருகன் கோவிலில் என்ன பொருள் வரும், அந்த பொருள் அதை வைத்து நம்ம விவசாயம் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய முடிவெடுக்கப்படுமா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் ஒவ்வொரு டைமுமே சுவாரஸ்யமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வருது. இதை ஏன் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன்னா, சிவன்மலை உத்தரவு பெட்டி பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது உறுதியோ, அதுபோல் கிரகங்களும் சில நேரம் அமையிறதை பொறுத்து நம்ம லைஃப்பில் தாக்கங்கள் ஏற்படுவது வழக்கம். அது மாதிரி இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் இந்த அமாவாசையில் எப்படி அமைதோ அதை பொறுத்து தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அப்படி ஏற்படக்கூடிய அந்த பொன்னான தாக்கத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்களுக்கான தாக்கம் ஏற்படுவது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான தாக்கம் ஏற்படுவதை பற்றி அதிரடியாக பார்க்கலாம். சிக்கலில் சிக்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் இந்த அமாவாசையிலிருந்து இருக்குது. ஸோ என்ன 3 விஷயங்கள் கவனமாக இருக்கணும், எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கமிங்க. ஜூன் மாதம் 14ஆம் தேதி வைகாசி 31ஆம் நாள் இந்த டைம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமாவாசை வர்றதுனால இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்.
இந்த வீடியோவில் விரிவாக அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. 2026 இந்த நாளில் பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் நடைபெறுது. ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கம். இந்த கிரகங்களுடைய நிலைமாற்றம் மற்றும் இடப்பயிற்சியானது உங்கள் ராசிக்காரங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் சில நேரம் சில ராசிக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும். அப்படி இந்த வைகாசி மாதம் பிறந்து வைகாசி கடைசியாக அமாவாசை வருது. வைகாசி மாதம் என்றாலே சிறப்பான மாதம், முருகர் அவதரித்த மாதம். அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரத்தை வைத்திருக்கக்கூடிய இதில் அமாவாசை வருது. 12வது இடத்துல சனி தன் இருப்பு நிலை நிறுத்துகிறார். செவ்வாய் சிம்ம ஆட்சியில் ஆட்சியாக இருக்கிறார். சுக்கிரன் மீன் வீட்டில் இருக்கிறார். சூரியன் ரிஷப வீட்டில் இருந்து இந்த டைம் சஞ்சாரத்தை தொடங்குவது வைகாசி அமாவாசை. ஜூன் 14ஆம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த அமாவாசையுடைய பலன்களை இப்போ பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் கிரகங்களை பற்றி பார்த்துட்டீங்க. இப்போ வாங்க பலன்களை வந்து பார்க்கலாம். சிம்ம ராசினருக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்து வந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். அன்னதானம் அளிப்பது நன்மை தரும். அதோடு தொழிலில் தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படும் என்பதால் இனி இந்த அமாவாசையிலிருந்து கவனமாக செயல்படுவது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மது. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையற்றது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதில் போய் மூக்க நுழைக்காமல் தேவையற்ற விஷயங்களை தள்ளி இருப்பது நல்லது. எந்த அளவுக்கு தள்ளி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் இந்த வைகாசி அமாவாசையில் செவ்வாய் 9வது இடத்துல ஆட்சி பெற்றிருப்பதால் கண்டிப்பாக சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும். மெயினாக துணை விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். அதோடு பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், பழக்க வழக்கம் இதில் எல்லாத்திலுமே கவனமாக இருக்க வேண்டும். இதில் எல்லாத்திலுமே கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நன்மை ஏற்படும். அதனால் இதில் எல்லாத்திலுமே கவனமாக இருக்க பாருங்கள். மன அழுத்தம் கொள்ளாமல் இந்த அமாவாசையில் இருப்பது நன்மை பயக்கும். பெற்றோர் பெரியோர் விஷயங்களில் ஏற்றம் காணப்படும். பாக்கியத்தில் செவ்வாய் பலமாக இருப்பதால் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டாகும். எந்த விஷயத்தை தொடங்கினாலும் ஏற்றம் உண்டாகும். ஏராளமான நல்ல காரியங்கள் நடக்கும். கூடவே அலைச்சல் அதிகரிக்கும். வேலையில் அழுத்தம் அதிக அளவில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிங்கன்னா அழுத்தம் போன்றவற்றை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் பிளான் பண்ணி செயல்படுவது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதை தவிர்ப்பது ஏற்றத்தை தரும். தொழிலில் கவனம் தேவை. மேலதிகாரிகள் செயல்பாடுகள் சிரமங்குள்ளாகும் சூழல் ஏற்படும். அதனால் அவங்கக்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போகணும். லாபத்தில் புதன் அமர்ந்திருப்பது நிறைய வெற்றி கொடுக்கும். அதுவும் இஎம்ஐ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள் தீரும். ஸோ அதனால் பெருசாக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே கவலைப்படுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த கவலை தீர்வதற்கு கிரகங்கள் ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த அமாவாசை பலன்கள் இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அமாவாசை பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன், தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கான பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை சிம்ம ராசிக்காரங்க மறக்காமல் இந்த அமாவாசையில் செய்து பயன்பெறுங்க. அமாவாசைங்கிறது நிறைய பேர் முன்னோரை வழிபாடு செய்யக்கூடிய நாளுன்னு மட்டும் நினைக்கிறோம். இந்த நாள் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் பரிகாரமும் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள். இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் காகத்துக்கும் பசுவுக்கும் உங்களால் முடிஞ்சதை தானமாக செய்ய வேண்டும். அதை சாப்பாடு தானமாக செய்ய வேண்டும். போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு. அந்த சாப்பாடை இந்த நாளில் வாயிலா ஜீவன்களுக்கு அன்னதானம் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மாறும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்திடுங்க. இந்த பரிகாரத்தை செய்துட்டு கூடவே முன்னோர்களையும் வழிபாடு செய்யுங்க. இது தாங்க பரிகாரம். ஸோ உங்களுக்கான பரிகாரங்கள், பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.